அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி குகையில் தங்குதல். மக்காவை விட்டு புறப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அலி அவர்களும் மக்காவிலிருந்து சுமார் 3 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள ஷௌர் எனும் குகையில் தங்கினார்கள். குறைஷி காஃபிர்களை திசை திருப்புவதற்காகவே இவ்வாறு ஷௌர் குகையில் ஒளிந்து கொண்டார்கள். அவ்விருவருடன் அபூபக்கர் அலி அவர்களின் அடிமை ஆமிர் பின் ஃபுஹைரா ஆடு மேய்ப்பவரைப் போல் பாவனை செய்து கொள்வார். அவர் ஆட்டு மந்தையில் ஒரு ஆட்டை மேய்த்து கொண்டிருப்பார். இரவு நேரம் வந்ததும் அந்த ஆட்டை குகைக்கு ஓட்டி வருவார். அதிலிருந்து பாலை கறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் அலி அவர்களுக்கும் கொடுப்பார். அந்த பாலிலேயே அவ்விருவரும் இரவை கழித்து கொள்வார்கள். விடிவதற்குள் ஆட்டை ஓட்டிக்கொண்டு ஆமிர் பின் ஃபுஹைரா மந்தைக்கு சென்று விடுவார். அபூபக்கர் அலி அவர்களின் மகனார் அப்துல்லாஹ் பின் அபி பக்கர் இரவு நேரத்தில் குகைக்கு வருவார். ஷஹர் நேரமானதும் அங்கிருந்து வெளியேறி மக்காவில் குறைஷிகளுடன் சேர்ந்து கொள்வார். குறைஷிகள் அவர் தங்களுடன் இருப்பதாக எண்ணிக்கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குறைஷிகள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொண்டு இரவு நேரத்தில் குகைக்கு வந்து இருவரிடமும் செய்திகளை சொல்லிவிட்டு செல்வார். புகாரி 3905. குறைஷிகளின் பரிசு அறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் அலி அவர்களையும் கொலை செய்தோ அல்லது உயிருடன் கைது செய்தோ கொண்டு வருபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று குறைசி காஃபிர்கள் அறிவிப்பு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிருக்கு அவர்கள் நிர்ணயம் செய்த விலை 100 ஒட்டகங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் அலி அவர்களையும் கொண்டு அல்லது கொன்று வருபவருக்கு தலா 100 ஒட்டகங்கள் என்று பரிசுகள் நிர்ணயம் செய்து அறிவிக்கப்பட்டன. குறைஷிகளில் உள்ள இளைஞர்கள் மதினா செல்லும் வழியில் தங்கள் தேடுதல் வேட்டையை தொடங்கினார்கள். புகாரி 3906. அபூபக்கரின் அச்சமும் அன்னலாரின் ஆறுதலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் அலி அவர்களையும் தேடி அலைந்த குறைஷி காஃபிர்கள் அவ்விருவரும் தங்கியிருந்த ஷௌர் குகைக்கு அருகே வந்துவிட்டார்கள். குறைஷிகள் குகைக்கு உள்ளே கூட பார்க்க வேண்டாம், குனிந்து தங்களுடைய பாதங்களை பார்த்தாலே போதும், உள்ளே இருந்த இருவரும் சிக்கிக்கொள்வார்கள் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அபூபக்கர் அலி அவர்கள் தமது தலையை உயர்த்தி பார்த்தார்கள். அப்போது எதிரிகளின் பாதங்கள் தெரிந்தன. அபூபக்கர் அலி அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, இவர்களில் யாராவது தமது கால்களுக்கு கீழே குனிந்து பார்த்தால் நம்மை கண்டு கொள்வாரே என்று அச்சம் தோய்ந்தவர்களாக கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, கவலைப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள். எந்த 2 நபர்களுடன் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றானோ அந்த நபர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். புகாரி 3653. இது குறித்து அல்லாஹ் தனது திருமறையிலும் கூறுகின்றான். நீங்கள் இவருக்கு முஹம்மதுக்கு உதவி செய்யாவிட்டால் ஏக இறைவனை மறுப்போர் இவரை இருவரில் ஒருவராக வெளியேற்றிய போதும் அவ்விருவரும் அக்குகையில் இருந்தபோதும் நீர் கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று அவர் தமது தோழரிடம் கூறிய போதும் அவருக்கு அல்லாஹ் உதவி இருக்கிறான். தனது அமைதியை அவர் மீது இறக்கினான். நீங்கள் பார்க்காத படைகளின் மூலம் அவரை பலப்படுத்தினான். தன்னை மறுப்போரின் கொள்கையை தாழ்ந்ததாக அவன் ஆக்கினான். அல்லாஹ்வின் கொள்கையே உயர்ந்தது. அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அல் குர்ஆன் 9:40. தொடரும் பயணம். அவ்விருவரும் 3 நாட்கள் குகையில் தங்கினார்கள். மக்காவில் இருக்கும்போது அவர்களால் கூலிக்கு நியமிக்கப்பட்ட வழிகாட்டி அப்துல்லாஹ் பின் அரீகத் ஏற்கனவே உறுதியளித்தபடி ஒட்டகங்களுடன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் அலி அவர்களையும் சந்தித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பயணம் மதீனாவை நோக்கி தொடர்ந்தது. ஆமிர் பின் ஃபுஹைராவும் பயணத்தில் இணைத்து கொண்டார்.
வழிகாட்டி அவர்கள் மூவரையும் கடற்கரையை ஒட்டிய வழியில் மதினாவிற்கு அழைத்துச் சென்றார். இவ்வாறு அன்றைய இரவிலும் மறுநாள் காலையிலும் பயணம் செய்தார்கள். புகாரி 2263. நண்பகல் நேரம் வந்தது. சூரியன் உச்சியை அடைந்ததும் வெயிலின் கடுமை அதிகமானது. இறுதியில் பாதையில் எவரும் நடமாட முடியாத அளவு வெப்பம் தாக்கியது. அபூபக்கர் அலி அவர்கள் ஏதேனும் நிழல் தென்படுகின்றதா என்று பார்த்தார்கள். அப்போது சூரிய வெளிச்சம் படாத நிழல் படர்ந்த பாறை ஒன்று அவர்களுக்கு தென்பட்டது. அந்த பாறை அருகே சென்று அதன் அடியில் தங்க முடிவு செய்தார்கள். அபூபக்கர் அலி அவர்கள் அந்த இடத்தை தனது கைகளால் சமப்படுத்தினார்கள். பின்னர் அந்த இடத்தில் ஒரு தோலை விரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுப்பதற்காக அந்த இடத்தை தயார்படுத்தினார்கள். அல்லாஹுவின் தூதரே, நான் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை கண்காணித்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலையின்றி உறங்குங்கள் என்று அபூபக்கர் அலி அவர்கள் கூறினார்கள். இரவு பகலாக கண்விழித்து பயணம் செய்த களைப்பு அபூபக்கர் அலி அவர்களுக்கும் இருக்கத்தான் செய்தது. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதால் அவர்களை உறங்க வைத்துவிட்டு அபூபக்கர் அலி அந்த இடத்தை கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். புகாரி 3615, 3652. இடையனின் உதவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்க அபூபக்கர் அலி அவர்கள் தங்களை தேடி யாராவது வருகின்றார்களா என்பதை பார்ப்பதற்காக புறப்பட்டுச் சென்றார்கள். அப்போது வழியில் ஆட்டிடையன் ஒருவன் ஓய்வெடுப்பதற்காக ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அந்த பாறையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அபூபக்கர் அலி அவனிடம், இளைஞனை, நீ யாருடைய பணியாள் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் குறைஷிகளில் ஒருவருடைய பணியாள் என்று கூறினான். அபூபக்கர் அலி அவனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உன் ஆடுகளில் சிறிது பால் இருக்குமா என அபூபக்கர் அலி கேட்டார்கள். ஆம், இருக்கிறது என்று அவன் பதிலளித்தான். எங்களுக்காக நீ பால் கறந்து தருவாயா என்று கேட்டார்கள். அவன் சரி என்று கூறி தனது மந்தையிலிருந்து ஆடுகளை கூட்டி வந்தான். தூசுகளையும் முடியையும் அகற்றுவதற்காக நன்றாக உதறிக்கொள்ளுமாறு அபூபக்கர் அலி இடையனுக்கு கட்டளையிட அவனும் அதேபோல் நன்றாக உதறிக்கொண்டு ஒரு மரப்பாத்திரத்தில் பால் கறந்து கொடுத்தான். வெயிலின் கடுமை காரணமாக பால் இருந்த மரப்பாத்திரம் சூடாக இருந்தது. அபூபக்கர் அலி அவர்கள் பயணத்தில் நீர் அருந்துவதற்காகவும் உழு செய்வதற்காகவும் ஒரு தோல் பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருந்தார்கள். அந்த தண்ணீரை எடுத்து சூடாக இருந்த மரப்பாத்திரத்தின் மீது ஊற்றினார்கள். இதனால் பாத்திரம் சூடு தணிந்து அதன் அடிப்பகுதி குளிர்ந்தது. அதை எடுத்துக்கொண்டு அபூபக்கர் அலி அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார்கள். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்திலிருந்து விழித்திருந்தார்கள். அபூபக்கர் அலி அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, அருந்துங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை வாங்கி அருந்தினார்கள். பொதுவாக அந்த காலத்தில் வழிப்போக்கர்களுக்கு இடையர்கள் தங்கள் ஆடுகளிலிருந்து பால் கறந்து கொடுக்கும் வழக்கம் இருந்து வந்தது. கால்நடைகளின் உரிமையாளர்களும் இதற்கு பொது அனுமதி வழங்கியிருந்தார்கள். இந்த அடிப்படையில்தான் அபூபக்கர் அலி அவர்கள் இடையனிடம் பால் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அலியிடம், நாம் புறப்படும் நேரம் வந்துவிட்டதா என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் அலி அவர்கள், ஆம் அல்லாஹுவின் தூதரே என்று பதில் கூறினார்கள். சூரியன் உச்சியை விட்டு சாய்ந்த பிறகு தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள். புகாரி 2439, 2615, 3652. அபூபக்கரின் அறிவுத்திறன். காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலைவீசி தேடிக்கொண்டிருக்க இங்கே பயணம் அமைதியாக தொடர்ந்து கொண்டிருந்தது. அபூபக்கர் அலி அவர்கள் மக்களுக்கு நன்றாக அறிமுகமானவராக இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வியாபார நிமித்தமாக அடிக்கடி மதினா சென்று வருபவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவாக மக்களிடம் அறிமுகமாகி இருக்கவில்லை. மதினாவிற்கு சென்று கொண்டிருந்த வழியில் ஒரு மனிதர் அவர்களை சந்தித்தார். அவர் அபூபக்கர் அலி அவர்களிடம், அபூபக்கரே, உமக்கு முன்னால் உள்ள இந்த மனிதர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேட்டார். அபூபக்கர் அலி அவர்கள், உண்மையை சொன்னால் அதை அம்மனிதர் எதிரிகளிடம் போய் சொல்லிவிடக்கூடும். அதே சமயம் பொய் சொல்வதையும் அபூபக்கர் அலி அவர்கள் விரும்பவில்லை.
அம்மனிதரை நோக்கி, இவர் எனக்கு வழிகாட்டுபவர் என்று அபூபக்கர் அலி பதில் கூறினார்கள். அம்மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயணத்திற்கு வழிகாட்டி என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் அபூபக்கர் அலி அவர்கள் வழிகாட்டி என்று கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய மார்க்கத்திற்கும் மனித வாழ்விற்கும் வழிகாட்டி என்ற பொருளில்தான். புகாரி 3911. துரத்தி வந்த ஆபத்து. பயணம் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்க மக்காவில் அவர்களை தேடும் முயற்சியில் குறைஷிகள் எந்த குறையும் வைக்கவில்லை. அங்கு பனு முத்லிஜ் என்ற கூட்டத்தின் சபை கூடியிருந்தது. அங்கே வந்த குறைஷி குலத்தின் தூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் அலி அவர்களையும் கொலை செய்தோ அல்லது உயிருடன் கைது செய்தோ வருபவர்களுக்கு தலா 100 ஒட்டகங்கள் பரிசு என்று அறிவித்தார்கள். அந்த சபையில் சுராகா பின் மாலிக் என்பாரும் அமர்ந்திருந்தார். இவர் பிற்காலத்தில் முஸ்லீமாகிவிட்டார். குறைஷி தூதர்களின் அறிவிப்பை கேட்டதும் சபையிலிருந்த ஒரு மனிதர் எழுந்து, சுராகாவே, சிறிது நேரத்திற்கு முன்னால் நான் கடலோரத்தில் சில உருவங்களை பார்த்தேன். அவர்கள் முஹம்மதும் அவருடைய தோழர்களும் தான் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். அதன் பிறகு சிறிது நேரம் அவையிலேயே இருந்த சுராகா எழுந்து தனது வீட்டிற்கு சென்றார். தனது அடிமை பெண்ணிடம் அவரது குதிரையை கொண்டு வரும்படி கூறினார். அவளும் குன்றுக்கு அப்பால் கட்டி வைத்திருந்த குதிரையை அவிழ்த்து கொண்டு வந்தாள். குதிரையை வாங்கி கொண்ட சுராகா தனது ஈட்டியை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தேடி புறப்பட்டார். தனது வீட்டின் பின்புற வாசல் வழியாக புறப்பட்ட சுராகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பாதையில் குதிரையை மிக வேகமாக செலுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கியும் விட்டார். அப்போது அவரது குதிரை காலிடறி அதிலிருந்து சுராகா கீழே விழுந்து விட்டார். சுதாரித்து கொண்டு எழுந்த சுராகா தனது அம்பு கூட்டிற்குள் கையை விட்டு அதிலிருந்து சகுன சொற்கள் எழுதப்பட்ட அம்பை எடுத்தார். அன்றைய அரபிகளிடம் அம்புகளை வைத்து சகுனம் பார்க்கும் வழக்கம் இருந்து வந்தது. அம்பு கூட்டிற்குள் தங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் சகுன சொற்கள் எழுதப்பட்ட அம்புகளை வைத்திருப்பார்கள். அதில் கையை விட்டு எடுப்பவர் தனக்கு சாதகமான அம்பு வந்தால் அது நல்ல சகுனம் என்றும், மாறாக வந்தால் கெட்ட சகுனம் என்று நம்பி வந்தார்கள். சுராகா பின் மாலிக் அம்பு எடுத்து தன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடன் செல்பவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா என்று குறி பார்த்தார். ஆனால் அவர் விரும்பாததுதான் குறியில் வந்தது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் குதிரையில் ஏறி கிளம்பினார். குதிரை பாய்ந்து சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள். புகாரி 3906, 3915. நபிகளாரின் துவாவும் நாயனின் உதவியும். சுராகா பின் மாலிக் துரத்தி கொண்டு வருவது தெரியாமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்து கொண்டு சென்றார்கள். இவ்வாறு ஒரு முறை திரும்பி பார்த்தபோது அங்கே சுராகா பின் மாலிக் குதிரையில் வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. உடனே அபூபக்கர் அலி அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, இதோ இந்த குதிரை வீரர் நம்மை நெருங்கி வந்து விட்டார் என்று கூறினார்கள். அப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று தைரியமூட்டினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு, யா அல்லாஹ், அவரை கீழே விழச்சை என்று சுரக்காவுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களது துவா உடனே ஒப்புக்கொள்ளப்பட்டது. அல்லாஹுவின் அருளால் சுராகா வந்து கொண்டிருந்த குதிரையின் முன்னங்கால்கள் இரண்டும் பூமியில் புதைந்து விட்டன. சுராகா குதிரையிலிருந்து கீழே விழுந்தார். கீழே இருந்து எழுந்து தனது குதிரையை அரற்றினார். ஆனால் குதிரையின் முட்டுக்கால்கள் வரை பூமியில் புதைந்திருந்ததால் அது எழுந்திருக்க முயற்சி செய்தும் அதனால் முடியவில்லை. மேலும் குதிரை எழ முயற்சி செய்த காரணத்தால் புழுதி கிளம்பி அந்த இடம் புகை மண்டலம் போல் காட்சியளித்தது. அப்போது சுராகா மறுபடியும் அம்புகளை எடுத்து குறிப்பார்த்தார். அப்பொழுதும் அவர் விரும்பாததே குறியில் வந்தது. காவலாளியாக மாறிய எதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி வந்து சிக்கலில் சிக்கிக்கொண்ட சுராகா பின் மாலிக், நீங்கள் இருவரும் எனக்கு எதிராக பிரார்த்தித்து இருப்பதாக நான் கருதுகின்றேன்.
ஆகவே இந்த வேதனையிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான். மேலும் நான் உங்களை தேடி வருபவர்களை உங்களை விட்டும் திசை திருப்பி விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அப்போது குதிரை கனைத்து கொண்டே எழுந்து நின்றது. குதிரையில் ஏறி அவர்களை நோக்கி வந்த சுராக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் தான் தடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை நினைத்து பார்த்தார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கம்தான் மேலோங்கும் என்ற எண்ணம் அவரிடம் தோன்றியது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களுடைய சமுதாயத்தினர் உங்களுக்காக பரிசை நிர்ணயம் செய்துள்ளனர் என்று கூறினார். மேலும் குறைஷிகள் முஸ்லிம்களை பற்றி என்னவெல்லாம் எண்ணுகிறார்கள் என்ற தகவல்களையும் கூறினார். பிறகு தான் வைத்திருந்த பயண உணவுப் பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்கவில்லை. சுராக்கா மனம் திருந்தியவராக, அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் விரும்பியதை எனக்கு உத்தரவிடுங்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களை பற்றிய செய்தியை மறைத்துவிடு, இங்கேயே நின்று கொள், எங்களை பின்தொடர்ந்து வரும் எவரையும் விட்டுவிடாதே என்று கூறினார்கள். உடனே சுராக்கா தனக்கு ஒரு பாதுகாப்பு பத்திரம் எழுதி தருமாறு கேட்டுக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமிர் பின் ஃபுஹைராவுக்கு உத்தரவிட அவர் பாடம் செய்யப்பட்ட ஒரு தோல் துண்டில் பாதுகாப்பு பத்திரத்தின் வாசகங்களை எழுதி கொடுத்தார். அதன் பிறகு சுராக்கா அங்கு நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருபவர்களிடம், நீங்கள் தேடி வந்தவர் இங்கே இல்லை, நான் நன்றாக தேடிவிட்டேன், அதனால் நான் சொல்வதே உங்களுக்கு போதும் என்று கூறி கொண்டிருந்தார். இவ்வாறு கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருபவர் அனைவரையும் அவர் திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார். அன்றைய முற்பகல் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் புரிபவராக இருந்த சுராக்கா அல்லாஹ்வின் அருளால் பிற்பகலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்கும் ஆயுதமாக மாறிவிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். புகாரி 3615, 3906, 3911. மதீனாவில் எதிர்பார்ப்பு. ஷாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்றிருந்த சுபைர் பின் அவ்வாம் ரலி அவர்கள் தனது வணிக குழுவினருடன் அங்கிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார். மதீனாவை நோக்கி சென்று கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழியில் சந்தித்த சுபைர் அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் அலி அவர்களுக்கும் வெண்ணிற ஆடைகளை போர்த்தினார்கள். இதனிடையே மதீனாவில் இருந்த முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் மதீனாவின் புறநகர் பகுதியான ஹர்ரா என்னும் இடத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள். ஒரு நாள் நீண்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து விட்டு மதீனாவாசிகள் திரும்பி கொண்டிருந்தார்கள். அப்போது யூதர் ஒருவர் தனது கோட்டையின் மீது ஏறி எதையோ பார்த்து கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் வெண்ணிற ஆடையில் கானல் நீரை விலக்கி கொண்டு வருவதை அந்த யூதர் கண்டார். அவரால் தம்மை கட்டுப்படுத்த முடியாமல், அரபு குலமே, இதோ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உங்களது நாயகர் வந்துவிட்டார் என்று கூறினார். உடனே மதீனா முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஹர்ரா என்ற பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அம்மக்கள் சந்தித்தார்கள். புகாரி 3906. குபா பள்ளிவாசல். மதீனாவாசிகள் ஹர்ரா பகுதியின் வலது பக்கத்தில் உள்ள குபா என்ற இடத்தில் பனு அம்ர் பின் அவுஃப் என்ற கூட்டத்தாரின் குடியிருப்பு பகுதியில் தங்கியிருந்தார்கள். இது ரபியுல் அவ்வல் மாதம் திங்கள் கிழமையன்று நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்க அபூபக்கர் அலி அவர்கள் எழுந்து நின்றிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த மதீனா முஸ்லிம்கள் அபூபக்கர் அலி அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எண்ணிக்கொண்டு தங்களது முகமனை தெரிவித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அம்மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெயில் பட்டபோது அபூபக்கர் அலி அவர்கள் சென்று தமது துண்டினால் அவர்கள் மீது நிழலிட்டார்கள்.
அப்போதுதான் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு அம்ர் பின் அவுஃப் கூட்டத்தாரிடம் 14 நாட்கள் தங்கினார்கள். அப்போதுதான் இறையச்சத்தின் மீது அடித்தளமிட்ட பள்ளிவாசல் எனப்படும் மஸ்ஜித் கூபாவை நிறுவினார்கள். அங்கு தங்கியிருந்த நாட்களில் அந்த பள்ளியில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளை நிறைவேற்றினார்கள். புகாரி 3906, 3932. மதீனா பிரவேசம். உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவில் 14 நாட்கள் தங்கிய பிறகு மதீனாவில் இருந்த தனது உறவினர்களான பனு நஜ்ஜார் கூட்டத்தாருக்கு ஆள் அனுப்பினார்கள். அவர்கள் வாட்களை தொங்கவிட்டபடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அபூபக்கர் அலி அவர்களிடமும் சலாம் கூறினார்கள். பிறகு நீங்கள் இருவரும் அச்சம் தீர்ந்தவர்களாகவும் அதிகாரம் படைத்தவர்களாகவும் பயணம் செய்யலாம் என்று பனு நஜ்ஜார் கூட்டத்தினர் கூறினார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாகனத்தில் அமர்ந்திருக்க அபூபக்கர் அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்தார்கள். பனு நஜ்ஜார் கூட்டத்தினர் அவர்களை சுற்றிலும் சூழ்ந்தவர்களாக மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். புகாரி 3911, 3932. மதீனாவில் வரவேற்பு. மதீனாவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று கூறப்பட்டது. அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று கூறத் தொடங்கினார்கள். சிறுவர்கள் சந்தோஷமாக குதித்தார்கள். அபிசீனிய வீரர்கள் போர்க்கருவிகளை கொண்டு வீர விளையாட்டுகளை விளையாடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றனர். 500க்கும் மேற்பட்ட அன்சாரி தோழர்கள் ஒன்று கூடி அவர்களை அழைத்து வந்தார்கள். அவ்வாறு அழைத்து வரும்போது நாங்கள் உங்களுக்கு கட்டுப்படுகிறோம், உங்களுக்கு வழிபடுவோம் என்று கூறி கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வீடுகளில் வரும்போது பெண்கள் தங்கள் மாடிகளின் மேல் ஏறிக்கொண்டு பார்த்தார்கள். இந்த கூட்டத்தில் முஹம்மது யார், முஹம்மது யார் என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டார்கள். புகாரி, அபுதாவுத், அஹ்மத். மஸ்ஜிதுன் நபவி விலைக்கு வாங்கிய நிலம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒட்டகத்தில் ஏறி மதீனாவின் வீதியில் சென்றபோது அந்த ஒட்டகம் ஓர் இடத்தில் போய் மண்டியிட்டது. அந்நாளில் முஸ்லிம்கள் சிலர் அங்குதான் தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த இடம் பனு நஜ்ஜார் கூட்டத்தை சேர்ந்த ஷஹ்ல், சுஹைல் என்ற 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடமாக இருந்தது. அந்த சிறுவர்கள் ஷஅத் பின் சுராரா அலி அவர்களின் பொறுப்பில் இருந்தார்கள். அந்த இடத்தை பேரிச்சம்பழத்தை உலர வைக்கும் களமாக பயன்படுத்தி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் அந்த இடத்தில் மண்டியிட்ட போது, இன்ஷா அல்லாஹ், இதுதான் நமது தங்குமிடம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு இடத்தின் உரிமையாளர்களான 2 சிறுவர்களையும் அழைத்து இந்த களத்தை பள்ளிவாசல் அமைப்பதற்காக விலைக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவ்விருவரும், அல்லாஹ்வின் தூதரே, அதை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சிறுவர்களிடமிருந்து அன்பளிப்பாக வாங்க மறுத்து விலை கொடுத்தே வாங்கினார்கள். புகாரி 3906. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் பள்ளிவாசலில்தான் தங்கினார்கள் என்று பிற்காலத்தில் யாரும் குறை கூற முடியாத அளவுக்கு மஸ்ஜிதுன் நபவி கட்டுவதற்கான நிலத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலை கொடுத்து வாங்கியுள்ளார்கள். அம்மக்கள் நிலத்தை அன்பளிப்பாக கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க மறுத்துவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கிய அந்த இடத்தில் இணை வைப்பாளர்களின் மண்ணறைகளும் இடிபாடுகளும் சில பேரிச்ச மரங்களும் இருந்தன. ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்போரின் கல்லறைகளை தோண்டும்படியும் இடிபாடுகளை அகற்றி சமப்படுத்தும்படியும் உத்தரவிட்டார்கள். அவ்வாறே சமப்படுத்தப்பட்டன. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவின் பேரில் பேரிச்ச மரங்களை வெட்டி கிப்லா திசையில் வரிசையாக நட்டினார்கள்.
பள்ளிவாசலின் நிலைக்கால்களாக கல்லை நட்டு வைத்தனர். பள்ளிவாசலை கட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து செங்கல் சுமந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவித யாப்பு வகை பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். யா அல்லாஹ், மறுமையின் பலனே உண்மையான பலனாகும். அத்தகைய மறுமைக்காக பாடுபடும் அன்சாரிகளுக்கும் முஜாஹிர்களுக்கும் நீ கருணை காட்டுவாயாக என்று துவா செய்தார்கள். மக்காவில் துவங்கிய அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பயணம் மதீனாவில் மஸ்ஜிதுன் நபவியில் நிறைவடைந்தது. புகாரி 3906, 3932. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை அல்லாஹ் தனது திருமறையில் அன்சாரிகள் என்று அழைக்கிறான். அன்சாரிகள் என்றால் உதவியாளர்கள் என்று பொருள். இதுபோல் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சகோதரத்துவம் ஏற்படுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் சொத்து சுகம் அனைத்தையும் இழந்து ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்களுக்கும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அன்சாரிகளுக்கும் மத்தியில் சகோதரத்துவம் ஏற்படுத்தினார்கள். அன்சாரிகளில் ஒருவர் மரணித்துவிட்டால் முஹாஜிர்களில் ஒருவரே அவருடைய சொத்திற்கு வாரிசாகும் அளவிற்கு இந்த சகோதரத்துவ ஒப்பந்தம் வலிமையாக இருந்தது. பிறகு அல்லாஹ் இந்த சட்டத்தை மாற்றினான். இரத்த பந்தமுடையோர் ஒருவர் மற்றவருக்கு அல்லாஹுவின் வேதத்தில் உள்ளபடி நெருக்கமானவர்கள். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். அல் குர்ஆன் 8:75. அன்சாரிகள் சொத்துக்களில் பாதியை கொடுப்பதற்கும் 2 மனைவிகளில் ஒருவரை தலாக் செய்து முஹாஜிருக்கு திருமணம் செய்து வைப்பதற்கும் தயாராக இருந்தார்கள். இப்ராஹிம் பின் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கூறுகிறார்கள், முஹாஜிர்களான நாங்கள் மதீனாவுக்கு வந்தபோது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தந்தை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அவர்களுக்கும் ஷஅத் பின் ரபீஉ ரலி என்னும் அன்சாரி தோழர் அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள். என் தந்தை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அவர்களிடம் ஷஅத் பின் ரபீஉ ரலி அவர்கள், நான் அன்சாரிகளில் அதிக செல்வம் உடையவன். என் செல்வத்தை 2 பாதிகளாக்கி பங்கிட்டு நான் ஒரு பாதியை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். எனக்கு 2 மனைவிமார்கள் உள்ளனர். அவ்விருவரில் உங்களுக்கு அதிகமாக பிடித்திருப்பவளை பார்த்து என்னிடம் சொல்லுங்கள். நான் அவளை தலாக் மனவிலக்கு செய்து விடுகிறேன். அவளுடைய இத்தா காலம் முடிந்த பின் அவளை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வீட்டாரிலும் உங்கள் செல்வத்திலும் அருள் வளத்தை வழங்கட்டும். உங்கள் கடைவீதி எங்கே என்று கேட்டார்கள். மக்கள் அவர்களுக்கு பனு கைனுகா கடைவீதியை காட்டினார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அவர்கள் அங்கு சென்று வியாபாரம் செய்து தம்முடன் பாலாடை கட்டியையும் நெய்யையும் லாபமாக பெற்றுதான் திரும்பினார்கள். பிறகு அடுத்த நாள் காலையும் தொடர்ந்து சென்றார்கள். இப்படியே தொடர்ந்து சென்று வியாபாரம் செய்து சம்பாதித்தார்கள். ஒரு நாள் தம் மீது நறுமணப் பொருள் தடவிக்கொண்டிருந்ததால் மஞ்சள் அடையாளத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் ரலி அவர்களை நோக்கி, என்ன இது என்று கேட்டார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அவர்கள், நான் மனம் புரிந்து கொண்டேன் என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவளுக்கு எவ்வளவு மகர் கொடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள், ஒரு பேரிச்சங்கொட்டையளவு தங்கம் அல்லது ஒரு பேரிச்சங்கொட்டையின் எடையளவு தங்கம் என்று பதிலளித்தார்கள். புகாரி 3780. அன்சாரிகள் தங்களது தோட்டங்களிலும் செல்வங்களிலும் சரிபாதியை முஹாஜிர் தோழர்களுக்கு வாரி வழங்க முன்வந்தார்கள். ஆனால் பெருந்தன்மையாக முஹாஜிர்கள் அதனை மறுத்துவிட்டனர். அதன் பிறகு அன்சாரிகளின் தோட்டத்தில் முஹாஜிர்கள் உழைத்து வருமானத்தில் பங்கு பெற்று கொண்டனர். அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதீனாவாசிகளான அன்சாரி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எங்களுக்கும் மக்கா நகரிலிருந்து வந்த எங்கள் முஹாஜிர் சகோதரர்களுக்கும் இடையே எங்கள் பேரிச்ச மரங்களை பங்கிட்டு விடுங்கள் என்றனர்.
அதற்கு அன்னலார் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். இதனை கேட்ட அன்சாரி தோழர்கள் முஹாஜிர் சகோதரர்களை நோக்கி, அப்படியென்றால் எங்கள் தோட்டத்தை எங்களுக்கு பதிலாக நீங்கள் பராமரித்து வாருங்கள், நாங்கள் உங்களுடன் அதன் வருமானத்தில் பங்கு பெற்று கொள்கிறோம் என்று கூறினர். அதற்கு முஹாஜிர்கள் செவியுற்றோம், கீழ்ப்படிந்தோம், அவ்வாறே செய்கிறோம் என்று கூறினார்கள். புகாரி 2325. முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் இஸ்லாம் ஏற்படுத்திய சகோதரத்துவ ஒப்பந்தம் எந்த அளவிற்கு வலிமையாக இருந்தது என்பதற்கு மேற்கண்ட செய்திகள் மிகச்சிறந்த சான்றாகும். அஸ்ஹாபுஸ் சுஃபா திண்ணை தோழர்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த தோழர்கள் ஒவ்வொருவரையும் மதீனா தோழர்கள் ஒருவரின் பொறுப்பில் இருக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். என்றாலும் மக்காவிலிருந்து வந்த அனைவரையும் பொறுப்பேற்கும் அளவிற்கு மதீனாவின் பொருளாதார நிலை இல்லை. எனவே அதிகமான முஹாஜிர்கள் நபியவர்கள் கட்டிய பள்ளிவாசலிலேயே தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நபியுடைய பள்ளிவாசலில் தங்கியிருந்த இந்த சஹாபாக்கள் அஸ்ஹாபுஸ் சுஃபா திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த திண்ணை சஹாபாக்கள் மிக கடுமையான வறுமையில் வாடினார்கள். ஏதாவது அன்பளிப்புகள் விருந்தழைப்புகள் வந்தால்தான் இவர்களுக்கு உணவு கிடைக்கும். உடுத்துவதற்கு ஆடை இல்லாமலும் உண்பதற்கு உணவில்லாமலும் இந்த திண்ணை தோழர்கள் அல்லாஹ்விற்காக மிக பெரும் சிரமத்தை சந்தித்தார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் இந்த திண்ணை சஹாபாக்களின் வறிய நிலையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அபூ ஹுரைரா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், திண்ணை தோழர்களில் 70 பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களில் ஒருவருக்கு கூட மேலங்கி இருந்ததில்லை. ஒரேயொரு ஆடைதான் அவர்களுக்கு இருந்தது. ஒன்று அது வேட்டியாக இருக்கும், அல்லது அது ஒரு துணியாக மட்டும் இருக்கும். அதை அவர்கள் தங்கள் பிடரியில் முடிந்து கொண்டிருப்பார்கள். அதில் சில துணி பற்றாக்குறையால் கணைக்கால்களின் பாதி அளவே இருக்கும். இன்னும் சில துணிகள் கணுக்கால்களை எட்டும் அளவிற்கு இருக்கும். அதை அவர்கள் தொழும்போது மற்ற நேரங்களிலும் தமது கரத்தால் சேர்த்து பிடித்து கொள்வார்கள். மறைக்க வேண்டிய தமது உறுப்புகளை பிறர் பார்த்துவிடக்கூடாதே, அதற்காகத்தான் அவ்வாறு சேர்த்து பிடித்தனர். புகாரி 442. அப்துர் ரஹ்மான் பின் அபி பக்ர் அலி அவர்கள் கூறுகிறார்கள், திண்ணை தோழர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எவரிடம் 2 பேருக்கான உணவு உள்ளதோ அவர் 3ஆமவராக திண்ணை தோழர் ஒருவரை தம்முடன் அழைத்து செல்லட்டும், எவரிடம் 4 பேருக்கான உணவு இருக்கின்றதோ அவர் தம்முடன் 5ஆமவரையும் 6ஆமவரையும் அழைத்து செல்லட்டும் என்று கூறினார்கள். புகாரி 3581. அபூ ஹுரைரா அலி அவர்கள் கூறுகிறார்கள், திண்ணைவாசிகள் அஸ்ஹாபுஸ் சுஃபா இஸ்லாத்தின் விருந்தினர்கள் ஆவர். அவர்கள் புகலிடம் தேட அவர்களுக்கு குடும்பமோ செல்வமோ கிடையாது. வேறு யாரிடமும் செல்லவும் மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதேனும் தான பொருட்கள் வந்தால் அதனை இவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். அதிலிருந்து தாம் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தம்மிடம் ஏதேனும் அன்பளிப்பு பொருட்கள் வந்தால் இவர்களை தம்மிடம் அழைத்து வரும்படி ஆள் அனுப்பி விடுவார்கள். அவர்கள் வந்தவுடன் அவர்களுடன் சேர்ந்து தாமும் உண்பார்கள். புகாரி 6452. வறுமையில் வாடிய இந்த தோழர்கள் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அதிகம் கவனம் செலுத்தினார்கள் என்பதற்கு மேற்கண்ட ஹதீஸ் தெளிவான சான்றாகும். பிற்காலத்தில் இஸ்லாம் மேலோங்கிய பொழுது இந்த திண்ணை சஹாபாக்களின் வறிய நிலை மாறிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்றோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.